ஆரணியில் கோவில் இடத்தை மீட்டுத் தர வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் மகாதேவ அறக்கட்டளையின் வழக்கறிஞர் பாலாஜி தலைமையில் நிர்வாகிகள் கோரிக்கை மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஆரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான 1 ஏக்கர் 44 சென்ட் நிலம் காமராஜர் சிலை அருகே உள்ளது. இந்த இடத்தை ரியல் எஸ்டேட் அதிபர்கள் போலி பத்திரம் மூலம் பெயர் மாற்றம் செய்து அபகரித்துள்ளனர். இந்த நிலையில் இது சம்பந்தமாக மகாதேவ் அறக்கட்டளை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையில் கோவில் இடம் வேறொருவருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது செல்லாது என்றும் இந்து சம அறநிலையத்துறை அதிகாரிகள் மேல்முறையீடு செய்து மீண்டும் கோவிலுக்கான இடத்தை பெற்றுக் கொள்ளலாம் என உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை இதுநாள் வரை செயல்படுத்தாமல் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு துணை போவதாகவும் கோவில் இடம் சம்பந்தமாக மனு அளித்தும் 4 ஆண்டு கால அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே ஸ்ரீகாசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் கோட்டாட்சியர் சிவாவிடம் மகாதேவ் அறக்கட்டளையின் வழக்கறிஞர் பாலாஜி தலைமையில் நிர்வாகிகள் கோரிக்கை மனு அளித்தனர். ஆரணி காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு சம்பந்தப்பட்ட காலி 1 ஏக்கர் 40 சென்ட் இடத்தினை ஆரணி ரியல் எஸ்டேட் அதிபரான ராஜேஷ் மற்றும் சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அவர் பேரில் போலியாக பட்டா பெயர் மாற்றம் செய்து அதனை அபகரிக்க முயன்றபோது அதை தடுத்து நிறுத்தியது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதில் காசி விஸ்வநாதர் ஆலய சம்பந்தப்பட்ட இடமானது காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு உரிய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உரிய மேல்முறையீடு செய்து காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கே அதனை ஒப்படைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதி பேராணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவு 2021ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை இதுநாள் வரையில் இந்து சமய அறநிலையத்துறை